ஹாய் ஹலோ வணக்கம். அதே ரீல் தான் இன்றைக்கி வேறு மாதிரி. அதை ரீலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை படித்துறாது தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒலிம்பி இருக்கிறேன். அதுக்கும் பெரோலோடு தான் வீட்டு வைத்தியமெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சரி வரையிலேருந்து இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போய் இருக்கிற பிரச்சனை சொன்னால் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஆளுக்கு மாதத்தில் ஒருக்கா வரலாம், இது மாதத்தில் 4 தடவை வந்து அவர் என்ன செய்வார்? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அவர் சரிம்மா உனக்கு எங்கெல்லாம் நோவுது என்ற பெயின் வேறு இருக்கா? அப்போ நான் ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ், ஏன்னா உடம்பில் ஒரு இடம் நோய் இல்லாமல் இல்லை. ஸோ அதை சொல்ல அப்போ இந்தா ஆன்டிபயோட்டிக்கா அப்படி ஏண்டா இப்போ தான் ஜனவரி, ஸ்ப்ரிங் வாரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, இன்னும் எத்தனை வைரஸ் அட்டாக் பண்ண காத்து கொண்டு இருக்கு, இந்த இதை கொண்டு போட்டுட்டு சேஃப் ஆயிருந்து அவர் அனுப்பி வச்சாரா. சரின்னு வீட்டை வந்தா இந்த வாயும் வயிறு உடம்புல தானே இருக்குது, உடம்புட நிலைமை தெரிய வேண்டாம். அது வேற வாய்க்கு ருசியாக கேட்குது, வயிறு வந்து கண்ட மாதிரி பசிக்குது. சரி என்னடா செய்வோம்டா, நம்மளா காய்ச்சல் நான் சூப் வைக்கிறேன்னா இவ்வளோ நாளும் எனக்கு உண்மையாக ஒலிம்பி இருக்க பெட் தான் ஒலிம்பி இருக்க கூட ஏலாம் போயிட்டு அந்த குத்துப்பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடுவீனமோ அது மாதிரி பெட்டில் என் உடம்பு தண்டபால டான்ஸ் ஆட தொடங்கிட்டு அப்படி குளிரில் நடுக்க வலிக்கிட்டு வெளியில் மைனஸாக அது தெரியல. என் உடம்பு தான் வீட்டுக்குள்ளேயே குளிருது. அந்த நிலைமையில இருந்தது. இரவு வேறு ஹஸ்பண்ட் ஒழிப்பி கேட்டானா, ஏனப்பா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் சொல்லலாம், இல்லை நீ தான் டான்ஸ் ஆடிட்டு படுத்துருக்கிறேன்னு அப்படி போடுறது. அப்போ சரி வந்துட்டு கோழி வந்து அந்த தோலோட போட்டால் சொல்கிற அந்த தோலில் ஏதோ விட்டமின் இருக்கு. ஆனால் அது உண்மையாக எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த சூப்பும் ரசமும் சிக்கன் ரசம் தான் ரெடி பண்ணேன். அந்த சிக்கன் ரசம் வந்து இடியப்பத்துக்கு வாய்க்கு இதமாக நல்லா இருக்கும். ஸோ அதைத்தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏன்னா நான் என்னை காண முடியும் நீங்கள் தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி தொல்லை விட்டது இருந்தீங்களா தெரியாது. பட் சரி நாம் போடுவோமே என்னட்டு பெனடோலை போட்டுட்டு, பெனடோல் தான் இவ்வளோத்துக்கு வேலை செய்யுது, எல்லாத்தையும் இவளுக்கு நாக்கமுக்கா தான் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் யூடியூப் எல்லாம் போய் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு தெம்பில்லை. இதுலேயே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். சூப்புக்கு வந்து கோழியை வந்து தோலோட கழுவிட்டு சின்ன துண்டை வெட்டிட்டு எலும்போட போட்டு அதோட மரக்கறி, உங்களுக்கு விருப்பமான மரக்கறி போல். நான் இன்றைக்கி உண்மையாக நின்று வெட்டுறதுக்கு தெம்பில்லை, அதால் கடையில் வேண்ட பேக்கெட் மரக்கறி தான் போட்டு நான் உருளைக்கிழங்கு மட்டும் சீவி வெட்டி போட்டுனான். அது தண்ணி உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி விட்டு நல்லா அவிய விடுங்க. அது அவிஞ்சொண்டு இருக்கக்குள்ள ஒரு இதில் உள்ளி, மிளகு கொஞ்சம் கூட, சின்ன சீரகம், வந்து விரும்பினா செத்தல் மிளகா உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது நல்லா கொதித்து நல்லா இதாக வரும். அப்போ இதையும் போட்டு கிளறி உப்பு பார்த்துட்டு உப்பு காணாடி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அவிஞ்சா பிறகு நிப்பாட்டினா சூப் ரெடி. வாய்க்கு இதமாகவும் இருக்கும், எனக்கு குடித்தா ஹெல்ப் பண்ணுறது. அது பிறகு சிக்கன் ரசத்தை அதே மாதிரி தோலோட போட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சு கொதித்து வரைக்கும் அந்த தக்காளியை நல்லா நசிச்சு அந்த கோழி தேயும் எல்லாம் நசிச்சுட்டு கரண்டி வச்சு மசிச்சுட்டு இப்போ இந்த புளி கேரட்ஸ் எல்லாம் விட்டு இப்போ இந்த கிரைண்டரில் கொஞ்சம் மல்லி, மிளகு, சின்ன சீரகம், செத்த மிளகாய் போட்டு நல்லா ஒரு அருவலாக அரைச்சிட்டு அதையும் போட்டு உப்பு பார்த்துட்டு இப்போ இந்த கடைசியில் கொத்தமல்லியிலே தூவி வைக்கிறீங்கடா ரசம் ரெடி. அதோட இடியப்பத்தையும் மதித்து சாப்பிட்டா ஹெல்ப் பண்ணும். உங்களை யாருக்காவது காய்ச்சல், தனிமன் அப்படி இருந்தால் இது ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் எப்போ சந்திப்பு தெரியாது, ஏன்னா தான் உடம்புக்கு சைடு வந்துட்டு இது குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ நான் போய் படிக்க போகிறேன் சூப் குடிச்சிட்டு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.